அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கோரி சென்னையில் மாபெரும் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக அறிவிப்பு செய்திருந்தோம். இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வர இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கவனத்திற்கு, சென்னையில் அண்ணா சாலை வழியாக வருகின்ற போது சைதாப்பேட்டையுடைய அந்த முடிவில் ரோடு நல்லா பெண்டாகக்கூடிய இடம் பனகல் மாளிகை, எல்லோருக்குமே தெரிந்த ஒரு இடம். அதுல கலைஞர் கருணாநிதி பொன்விழா வளைவு, இந்த இடத்தில்தான் கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டத்திற்கு வரக்கூடிய அனைவரும் குழும வேண்டிய இடமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு நாம் இந்த கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டத்தை அறிவிப்பு செய்திருந்தோம். இந்த முற்றுகை போராட்டத்திற்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் சரியாக 3:30 மணி அளவில் அண்ணா சாலை சைதாப்பேட்டை அந்த கார்னர்ல இருக்கக்கூடிய பனகல் மாளிகைக்கு அருகில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி பொன்விழா வளைவுல குழுமி தங்களுடைய கண்டனங்களை, தங்களுடைய எதிர்ப்புகளை ஆளக்கூடிய பாசிச பாஜக ஒன்றிய அரசிற்கு உணர்த்தக்கூடிய வகையில் குறிப்பிட்ட நேரத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். 12 ஆண்டுகள் ஆக்கிரமித்தால் வக்ஃப் சொத்து ஆக்கிரமிப்பாளருக்கே சொந்தம். இந்த அநியாயத்திற்கு பெயரா சட்ட திருத்தம்? பாசிச பாஜகவே, வக்ஃப் சட்ட திருத்தம் நிறைவேறியது என்று மமதை கொண்டு அலையாதே. நாங்கள் அலைகடலென ஆர்ப்பரித்தால் உன் ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும். இன்ஷா அல்லாஹ். பாசிச சக்திகளின் சதிகளை முறியடிக்கவும், உண்மையை உரைத்திட, உரிமையை மீட்டிட அனைவரையும் குடும்பத்துடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்.